வணக்கம். சினி மினிமினி ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேரும் ஒரு பாடல் காட்சியில் நடனம் ஆடியிருக்காங்க. சேர்ந்துனா 3 பேரும் சேர்ந்து கிடையாது. ஒரு பாடல் காட்சி. ஆனால் அந்த 3 பேருமே அந்த பாடல் காட்சியில் வர்றாங்க. ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ். ஒரு பாடல் காட்சியில் ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேரும் வர்றாங்களா? எந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கேட்க சொன்னது. ஏன்னா இந்த பாடலை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. இந்த பாடலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இல்லையா? ஆனால் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த திரைப்படம் என்ன அப்படின்னா, மனதில் உறுதி வேண்டும். அந்த திரைப்படம் 1987ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம். சுஹாசினி கதாநாயகியாக நடித்த படம் மனதில் உறுதி வேண்டும். அருமையான திரைப்படம். அந்த அருமையான திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. ரகுநாத ரெட்டி, பாலச்சந்தர் சாருடைய பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய ரகுநாத் ரெட்டி அவர் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர். பாலச்சந்தருடைய பல படங்களுக்கு பட தொகுப்பாளர்களாக பணியாற்றிய கணேஷ்குமார் அவங்க தான் அந்த படத்துக்கு பட தொகுப்பாளர். இந்த படத்தில் இடம்பெற்ற கதை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, 6 சகோதரிகளுக்கு மூத்த அக்காவாக, அதாவது சுகாசினி இருக்காங்க. நந்தினின்ற ஒரு கதாபாத்திரம். அவங்க நர்ஸு வேலையில் இருப்பாங்க. அது கீழே 6 சகோதரிகள். அந்த முழு குடும்பத்தையும், அதாவது அவங்களுடைய தம்பி 5 சகோதரி, தம்பி விவேக். அதில் ஆக்சுவலாக விவேக் நடித்த முதல் திரைப்படம் இது மனதில் உறுதி வேண்டும். அந்த டோட்டலாகவே அந்த தன்னுடைய உடன் பிறப்புகள் அப்படின்றல அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு அந்த மூத்த அக்கா எந்த அளவுக்கு வாழ்க்கையை அவர்களுக்காக தியாகம் செய்கிறாள் அப்படின்ற பேட்டர்ன். இதே பேட்டர்னில் பாலச்சந்தர் சார் ஏற்கனவே இந்த முழு குடும்பத்தையும் தம்மேல சுமந்து தியாக சின்னமாகவும் மெழுகுவர்த்தியாகவும் தேஞ்சி இருக்கக்கூடிய மூத்த பெண் அப்படின்ற பேட்டர்னில் பாலச்சந்தர் சார் ஏற்கனவே 2 திரைப்படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு தொடர்கதை, அரங்கேற்றம். அந்த 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்கள். அரங்கேற்றத்தில் பிரமிளா கதாநாயகியாக நடித்தாங்க. அவ்வளோ தொடர்களில் சுஜாதா கதாநாயகியாக நடித்தாங்க. அதே மாதிரியான கதாபாத்திரம் தான் இது மனதில் உறுதி வேண்டும். இதில் தன் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடிய உத்தம பெண்ணாக, உத்தம அக்காவாக நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் சுஹாசினி இதில் நடித்திருந்தார். அவங்க நர்ஸாக நடிப்பாங்க. அந்த இதில் டாக்டர் அர்த்தநாரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் நடித்திருந்தார். எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிகராக நடித்த முதல் திரைப்படம் இது மனதில் உறுதி வேண்டும். எஸ்பிபி முதல்ல ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு அப்படிங்கும்போது எஸ்பிபி கொஞ்சம் மறுத்து அப்படின்ற இதெல்லாம் இருந்து, பின்னாடி இல்லை அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது பாலச்சந்தர் சார் ரொம்ப வற்புறுத்தின பிறகு எஸ்பி பாலசுப்ரமணியம் சரின்னு சொல்லி சம்மதிச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் நல்லாவே நடிச்சிருப்பார். அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க 2 பேரும் சுஹாசினி இவங்க 2 பேரும் சந்தித்து பேசக்கூடிய காட்சிகள், அதெல்லாம் மற்ற ரொம்ப ஆழமான காட்சிகள், ரொம்ப அர்த்தம் புதிந்த காட்சிகள், சிந்தனையை தூண்டக்கூடிய காட்சிகள், நெஞ்சை விட்டு நீங்காத காட்சிகள். இன்றைக்கி கூட அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த காட்சிகள் எல்லாம், அந்த படம் திரைக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கி கூட எஸ்பிபியும் சுஹாசினி நடித்த காட்சிகள், அவங்க பேசக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரும்போது அந்த சுஹாசினியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண் கதாபாத்திரம் அப்படின்னு இருக்கிற ஒரு பணிப்பெண் கதாபாத்திரத்தில் அது ஆக்சுவலாக லலிதகுமாரின்றது டிஸ்கோ சாந்தியினுடைய தங்கச்சி. பழைய நடிகர் சிஎல் ஆனந்தன் இருக்கார்ல, அவருடைய மக பிரகாஷ்ராஜுக்கு மனைவியாக இருந்தவர். இப்போ இல்லை, மனைவியாக இருந்தவர். அந்த லலிதகுமாரி நடித்த முதல் படம். இதில் எத்தனை பேருக்கு முதல் படம்? எஸ்பிபிக்கு நடிகராக முதல் படம். விவேக்கு, சுஹாசினியுடைய தம்பியாக நடித்த விவேக்குக்கு இது முதல் படம். லலிதகுமாரிக்கு முதல் படம். லலிதகுமாரி இதில் அந்த பணிப்பெண்ணாக வீட்டு வேலைக்காரியாக வருவாங்க. அவங்க ஒரு சினிமா பைத்தியம். எப்போவுமே சினிமா நடிகர்களை பற்றி சினிமா படங்களை பற்றி திரைப்படங்களை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் எப்போவுமே லொடன்னு சினிமாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சினிமா நடிகர்களே உலகம், சினிமாவே உலகம், திரைப்படங்கள் தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் பல நடிகர்களை நினைத்து கற்பனை பண்ணுவதைப் போல் அந்த பேட்டர்னில் ஒரு பாடல் காட்சி. அதில் தான் வங்காள கடலே அப்படி அந்த பாட்டு இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடல் காட்சி தான். அந்த பாடல் காட்சியில் வரக்கூடிய நடிகர்கள் தான் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேருமே. அது ஆக்சுவலாக காம்பினேஷன் வித் சுஹாசினி அண்ட் காம்பினேஷன் வித் லலிதகுமாரி அப்படியே பார்த்துக்கிட்டு சுஹாசினி கூட இவங்க பாடிக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் வரும். அது லலிதகுமாரி கற்பனை பண்ணுவதைப் போல பாடல் காட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த பாடல் காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது என்னென்னா, இப்போ பல பேருக்கும் தெரியாது. ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேருமே ஒரு பாடல் காட்சியில் இப்போ பாடி நடித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அநேகமாக என் கணிப்பு இந்த பாடல் காட்சியை படமாக்கியவர் அமீர் ஜான் அப்படின்னு நினைக்கிறேன்.
என் கணிப்பு. அமிர்ஜான் சார் இப்போது என்கிட்ட சொன்னது மாதிரி ஞாபகம். அமிர்ஜான் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர், பாலச்சந்தர் சாருடைய அசோசியேட் டைரக்டர். அதனால் அமிர்ஜானே நிறைய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர். இந்த படத்துக்கு முன்னாடியே அவர் நிறைய இண்டிவிஜுவலாலாம் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பூவிலங்கு இந்த படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காருல. டைரக்ட் பண்ண பிறகு இந்த படம் டைரக்ட் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணுற படங்களுக்கு இயக்குனர் ஆன பிறகு கூட பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுவார். அப்படி வரும்போது இந்த பாடல் காட்சியை அமிர்ஜான் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த பாடல் காட்சியை படம் முடித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதாக எனக்கு ஒரு மூளையில் ஒரு ஞாபகம். அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி பாலச்சந்தர் சாரும் இல்லை, அமிர்ஜான் சாரும் இல்லை. இருந்தாலும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் மூவரும் தோன்றி நடித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல, அது ஒரு புதுமையான தகவலாக உங்களுக்கு இருக்கும் என்ற எண்ணத்தில் இங்கு நான் இதை கூறுகிறேன்.